யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு ஊறியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் வார்த்தைகளை படித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உங்களிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு ஊறியவர்கள், என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெறுகின்றேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. சிலுவை இல்லாத இயேசு சாத்தியமல்ல. இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல. Jesus without cross is not possible, and cross without Jesus is not desirable. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தந்தையிடம் செல்வதற்கு முன்னால் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அந்த பிரியாவிடை போதகம், ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்ற பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 12:13 17-18 வரைக்கும் உள்ள பகுதியை இந்த ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் தன்னுடைய சீடர்களுக்கு பல காரியங்களை சொல்லுகின்றார். அவள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், தான் தந்தையிடம் சென்று அவளுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவர்கள் ஒன்றாயிருந்தால்தான் இந்த உலகம் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்ளும், நான் சென்ற பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான துன்பங்களை சந்திப்பீர்கள், அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். இன்றைய
மறைவுரை சிந்தனையில் இந்த துன்பம், இந்த துயரம், வேதனை இது பற்றி ஒரு சில கருத்துக்களை பற்றி நாம் சிந்திப்போம். இங்கே யாருக்கெல்லாம் துன்பம் இல்லாமல் இருக்கீங்க? துயரம் இல்லாமல்? இந்த கேள்வியே ஒரு பெரிய துன்பம். யாருக்கெல்லாம் துன்பம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அல்லது வேணான்னு நினைக்கிறோம்? துன்பம் என்றாலே நாம் பயந்து ஓடக்கூடிய மக்கள். நமக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம, ஆனால் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொண்டு வரோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் அந்த துன்பத்தை கொண்டு வருவோம். அது சரியாக நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் பிறருடைய ஆனந்த கண்ணீருக்கு நம்ம காரணமாக இருக்கலாம். அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்தில் அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அது பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆசீர்வாதம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய துயரத்திற்கு, வேதனையின் கண்ணீருக்கு நம்ம காரணமாக ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு கண்ணீர் என்பது 99% அது உணர்ச்சிகள், உணர்வுகள். ஒரே ஒரு சதவீதம் தான் தண்ணீர். நம்ம கண்ணீர் கண்லேருந்து வரும்போது அதை தண்ணியாக தான் பார்க்குறோம். அந்த தண்ணிக்கு பின்னாடி 99% உணர்வுகள், உணர்ச்சிகள், அந்த இமோஷன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் யாராச்சும் வைக்கணும்னு நினச்சோம்னா அது அவங்களுடைய ஆனந்த கண்ணீராக தான் அமையணும். இன்றைக்கி இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்லக்கூடிய பல காரியங்களில், தந்தையே, நான் இந்த உலகிலிருந்து உம்மிடம் வருகின்றேன், ஆனால் என்னுடைய சீடர்கள் நீர் யார் எனக்கு கொடுத்தீரோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் உம்மை மன்றாடுகின்றேன். ஏன்னா இயேசுக்கு தெரியும் தான் போனதுக்கப்புறம் இந்த சீடர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம் காத்திருக்கிறது. அவர்கள் தன்னுடைய அந்த உயிர்ப்பிற்கு சாட்சியாக அவர் விளங்கும்போது, தன்னுடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அதற்கு எதிர்ப்பான சக்திகள் நிறையவே இருக்கும். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அது அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் துணிச்சலோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு சொன்னது போலவே அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான வேத கலாபனை, ஆங்கிலத்தில் பெர்சிக்யூஷன்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு சில பெர்சிக்யூஷன்ஸை பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் நீரோ மன்னன் 64-68 வருடங்களில் இருந்தது. அந்த ரோமையில் ஒரு பெரிய தீ பிடிச்சு ஒரு பெரிய விபத்து நடந்தது. அதுக்கு கிறிஸ்தவர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை அவன் தொலைக்க பார்த்தான். எல்லோரையும் உயிரோடு எரித்தான். நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் இரையாக போட்டான். அதே போல் நம்முடைய வரலாற்றிலேருந்து நம்ம பார்க்குறோம், பேதுரு, சின்னப்பர், இவங்க 2 பேரும் இவருடைய காலத்தில் தான் வேத சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப டொமிஷியன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ரோமன் எம்பரர், 81-96 ஆண்டுகளில் இருந்தது. அவன் சிரிய, ஆசியா, ரோமே அந்த இடத்துலலாம் இந்த மக்களை பலி கொடுத்தாங்க. யாரெல்லாம் அந்த மாற்று தெய்வங்களுக்கு வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவ பின்பற்றேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வேத கலாபனை, மரண தண்டனையும் கொடுத்தாரு. இந்த நாட்களில் தான் யோவான் பத்மோஸ் என்ற ஒரு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். மூணாவதாக ட்ராஜன் 98 117 வரைக்கும். இப்போ தான் இந்த வேத கலாபனை அஃபிஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலையும் பரவியது. யாராவது கிறிஸ்தவர்கள் என்று அவள் பார்த்தாள் என்று சொன்னால் அவர்கள் ரோமை கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களை கொன்று போட்டு விடுவார்கள். அதற்கப்புறம் மார்க்குஸ் ஆரேலியஸ், இவர் 161 180 வரைக்கும். அவர் ஒரு ஃபிலாசபர் கிங், அதாவது கிரேக்க தத்துவியலை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசர் என்று சொல்வார்கள். அந்த சாதாரணமாக தத்துவியல் படித்தவர்கள் அல்லது தத்துவியல் மேலே ஆர்வம் கொண்டவரெல்லாம் ஒரு தெளிந்த சிந்தனையோடு இருப்பாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. மாறாக கிறிஸ்துவை பேசக்கூடாது, கிறிஸ்துவை போதிக்கக்கூடாது, அப்படி மாறி ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை என்பதை ஒரு கொடூரமாக அவன் வைத்திருந்தான். அதற்கடுத்ததாக அந்த எம்பையர் வைடு, அந்த ரோமை அரசாங்கம் முழுமையாக ஏற்பட்ட வேத கலாபனை என்று பார்க்கும்போது இந்த செப்டிமியூஸ் சர்வஸ் அவர் இந்த கிறிஸ்தவத்தை முழுமையாக அவர் தடை செய்தார். நார்த் ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட் அந்த இடங்கள்லாம் அந்த சமயத்தில் தான் பெர்பத்துவா ஃபெலிசித்தா அந்த வேத சாட்சிகள் மரணம் அடைந்தார்கள். நம்முடைய இந்த லிட்டனி ஆஃப் செயின்ஸ், புனிதர்களுடைய அந்த லிட்டனி பிரார்த்தனையில் இந்த பேர்லாம் வரும். அதைத் தொடர்ந்து மேக்சிமுஸ் அண்ட் திராசியன் அவரும் லீடர்ஸ், சர்ச் லீடர்ஸ், யாரெல்லாம் அந்த தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கள குறிவைத்து அவர்களை கொன்று போட்டான். ஏன்னா அந்த தலைவர்களை கொன்று போட்டால் அந்த சீடெல்லாம் சிதறி போயிடுவார்கள் என்று அவருடைய நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்கும்போது டேசியூஸ், த ஃபர்ஸ்ட் எம்பையர் வைட் பெர்சிக்யூஷன், இவன் தான் முழுமையாக இன்னும் அதிகமாக கிறிஸ்தவர்களை அவன் கொன்றொழித்தான். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக வலேரியன்,
பிஷப்ஸ், கிளர்ஜி, குருக்கள் இவர்களெல்லாம் அவன் கொண்டு போட்டான். எல்லா கோயிலும் மூடணும். அதே போல் கேட்டக்யூம்ஸ், புதிய வேதத்தை படிக்கக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் அவன் மூடிவிட்டான். அதே போல் டயோக்ளிஷன் அண்ட் கெலேரியஸ் இதான் வரலாற்றிலே மிகப்பெரிய கிரேட் பெர்சிக்யூஷன் என்று சொல்வார்கள். மிக அதிகமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டது இந்த காலத்தில் தான். கோயில்களை எல்லாம் இடித்து தள்ளினார்கள், வேத நூலை எரித்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பல்வேறு விதமான நிந்தனைகளை கொடுத்த காலம் இது. ஆனால் கடவுளுடைய சித்தத்தின்படி கான்ஸ்டன்டைன் என்ற அந்த பேரரசர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறார். அதோடு தான் கிறிஸ்தவத்துக்கு ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய திருப்பமே உருவாகிறது, புதிய வாழ்வு. ஏன் அந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் தூக்கத்தில் ஒரு கனவு காண்றார். அவர் அடுத்த நாள் போடக்கூடிய அந்த சண்டையில், மிக முக்கியமான ஒரு போர், அந்த சண்டையில் அந்த சீடர்களுக்கெல்லாம், அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் அவருடைய அந்த கேடயத்தில் சிலுவை அடையாளம் வரைந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி கனவுல அவருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அதன்படி அந்த போர் வீரர்கள்லாம் அந்த சிலுவை அடையாளத்தோடு போய் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் அவங்க வெற்றி அடைகிறாங்க. உடனே அந்த கான்ஸ்டன்டைன் பேரரசர் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறார். அத்தோடு அந்த வேத கலாபணி எல்லாம் நின்று விட்டது. கடவுள் கூட ஒரு எளிதான ஒரு வழி நமக்கு கொடுக்கவில்லை. இந்த கிறிஸ்தவம் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விலையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 200-300 ஆண்டுகள் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் அந்த வேத கலாபணிகளுக்கும் ஆளான பிறகுதான் கிறிஸ்தவ மதம் வேரூன்றுகிறது. 313 எடிக்ட் ஆஃப் மிலான் அப்படின்னு சொல்லி ஒரு மிலான் நகர ஒப்பந்தம், ஒரு டிக்ளரேஷன் சொல்லி அதில் கிறிஸ்தவ மதத்தை ஒரு அஃபிஷியல் மதமாக ஏற்றுக்கொண்டார். 337 அந்த கான்ஸ்டன்டைன் அரசர் மரிக்கும்போது, அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்தவராக மாறினார். இவ்வாறாக இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவத்தை கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அது ஒரு எளிதாக கிடைத்த ஒரு காரியம் கிடையாது. நான் ஏன் இந்த அரசர்கள்னு சொன்னேன் என்று சொன்னால், ஒரு வகையில் இந்த அரசர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்று அவர்கள் அவர் கொடுமைப்படுத்தியதால் தான் வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று சொல்வது போல இவர்கள் நமக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய 2வது வாசகத்தில் கூட பேதுரு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் இயேசுவிற்காக துன்புறும்போது அது பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த துன்பம், உங்களுடைய துயரம், வேதனை இயேசுவிற்காக, அவருடைய நற்செய்திக்காக வர வேண்டும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பம் இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தோம்னா அது எதனால் வருது அப்படின்னா, நம்மளுடைய சுயநலத்தினால வரலாம், நம்முடைய பழி வாங்கக்கூடிய எண்ணத்தினால வரலாம், நம்முடைய சோம்பல்தனத்தினால வரலாம், இல்லையா, நம்முடைய பாவ நாட்டத்தினால வரலாம். ஆனால் இயேசுக்காக நாம் துன்புறும்போது தான் அது ஆசீர்வாதமாக அமைகிறது என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த இயேசுவிற்காக நீங்கள் துன்புறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீடர்களை பேதுரு திடப்படுத்துகிறார். பேதுரு இந்த கடிதத்தை எழுதிய போதெல்லாம் அந்த வேத கலாபனை சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட இடம்தான் அது. இந்த துன்பமானது இயேசுவிற்காக, நற்செய்திக்காக நாம் பட வேண்டும். எல்லா துன்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட துன்பம் கிடையாது. இயேசுவிற்காக நாம் படக்கூடிய துன்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பம், துயரம் என்று சொல்லும்போது அது தன்னிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. யார் இந்த உலகத்தில் துன்பத்தை விரும்புவார்கள், துயரத்தை விரும்புவார்கள்? கடவுள் கூட அதை விரும்ப மாட்டார். ஆனால் அந்த துன்பம் எதற்காக வருகிறது, அந்த காரணம், அந்த நோக்கம், அந்த பர்பஸ், அதை பொறுத்து தான் அந்த துன்பத்திற்கு அர்த்தம் இருக்கிறது, அதற்கு ஒரு மாற்றி கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், நம்ம ஒரு சில கஷ்டங்கள் படுறோம். அந்த கஷ்டம் எதுக்காக வந்துச்சுன்னா அதோடைய காரணம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தாங்கிக் கொள்வோம், ஒரு எளிதாக, ஒரு வசதியாக தாங்கிக் கொள்வோம். ஆனால் எதற்காக இந்த துன்பம் என்று தெரியாத போது அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. ஏன்? நம்ம எல்லாம் சிந்திக்க தெரிந்த மக்கள், ரேஷனல் பீயிங்ஸ். எனவே இந்த ரீசன் ஒரு எதிர்பார்க்குது. நான் அந்த துன்பத்தை படுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதா அப்படின்னு சொல்லி, ரீசன் இருந்துச்சு, அந்த நோக்கம் இருந்துச்சு, அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த துன்பத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுது. இப்போ உதாரணமாக 2 மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறாங்க. அந்த 2 பேரும் அந்த பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிடறாங்க. ஒரு மாணவன் நல்லா படிச்சிருந்தான், நல்லா தேர்வு எழுதியிருந்தான், அவனும் ஃபெயில் ஆகிட்டான். இன்னொரு மாணவன் சரியாக படிக்கலை, சரியாக எழுதலை, அவனும் ஃபெயில் ஆகிட்டான். யாருக்கு துன்பம் அதிகமாக இருக்கும்? முதல் மாணவனுக்கு தான், இல்லையா? ஏன்? அவன் நல்லா படித்தான், நல்லா எழுதுனா, அப்படி இருந்து நான் ஏன் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவனுக்கு காரணம் தெரியல. ஆனால் 2வது பையனுக்கு நான் படிக்கலை, எழுதலை, நான் ஃபெயில் ஆகிட்டேன், இது ஓகே அப்படின்னு. ஆக காரணம் தெரியாத துன்பம் மிக வேதனையான ஒன்று. எனவே நம்முடைய துன்பத்திற்கு என்ன நோக்கம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல் எந்த ஒரு அன்பும் உண்மையான அன்பாக இருந்துச்சுன்னா அங்கே நிச்சயமாக சஃபரிங் அண்ட் சாக்ரிஃபைசஸ், துன்பமும் தியாகமும் இருக்கத்தான் செய்ய வேண்டும். எந்த ஒரு
அன்பும் உண்மையான அன்பாக இருந்தது என்று சொன்னால், அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒன் கேன் கிவ் விதவுட் லவ் பட் கேனாட் லவ் விதவுட் கிவிங். நம்ம யாருக்காச்சும் எதாச்சும் கொடுக்கலாம், அன்பு இல்லாமல் சரி போய் தொலைறான் அல்லது போயிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆக அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்ய முடியாது. நம்ம யாராச்சும் அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த கிவிங் ஆஸ்பெக்ட் இருக்கும். அந்த கிவிங் கொடுத்தல் ஆஸ்பெக்ட் அது துன்பத்தை கொண்டு வரலாம், அது தியாகத்தை கொண்டு வரலாம். இன்றைக்கி இயேசுவை நம்ம பார்க்குறோம், அவர் தான் அந்த அன்பின் முழுமையாக இருக்கிறார். அன்பே அன்பாக இருக்கக்கூடிய கடவுளுடைய மறு உருவமாக இயேசு இந்த மனித ஒரு எடுத்து உலகிற்கு வரும்போது அந்த அன்பு முழுமையான அன்பாக இருப்பதால் தான் அதில் சிலுவை மரணத்தை நான் பார்க்கின்றோம், சிலுவை துன்பத்தை பார்க்கின்றோம். ஆக உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே துன்பம், துயரம், தியாகம் இருக்கத்தான் வேண்டும், இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இன்றைக்கி நவீன உலகத்தில் இந்த அன்பு என்பதை நாம் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். இன்றைக்கி எல்லாம் டிவி சீரியலில் பாருங்கள் அல்லது மூவிஸ்லாம் பாருங்கள், கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்பை ஒரு கமாடிட்டி, ஒரு பொருளாக பார்க்கிறார்கள். இந்த அன்புக்கு உண்மையான ஒரு மதிப்பை கொடுப்பதில்லை, அல்லது அன்பில் இருக்க வேண்டிய துயரம் அல்லது தியாகத்தை அவர்கள் விரும்புவதில்லை. அந்த அன்பு லவ் கொடுக்கக்கூடிய எல்லாம் வேணும், ஆனால் தியாகம் எனக்கு வேண்டாம். அந்த அன்பு கொடுக்கக்கூடிய எல்லாம் வேணும், ஆனால் அந்த துயரம் எனக்கு வேண்டாம். அது சாத்தியம் கிடையாது. அன்பு என்றால் அங்கே தியாகம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பையன் இன்னைக்கு எந்த அளவுக்கு அன்பு ஒரு கொச்சைப்படுத்தப்படுகிறது அல்லது ஒரு பொருளாக மாறுகிறது, அதில் உண்மையான அர்த்தத்தை உணராமல் போய்விடும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு பையன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லவ் லெட்டர் எழுதுகிறான். அன்பே ஆருயிரே, நீ என்னுடைய கண்மணி, நீ இல்லாமல் உலகத்தை நான் வாழ முடியாது, நீ என்னுடைய இதயம், நீ என்னுடைய லிவர், நீ என்னுடைய லங்ஸு அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய எழுதுகிறான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம், நிறைய பிள்ளைகளை பார்த்துட்டு வாழலாம், நீ இல்லாத ஒரு உலகத்தை என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது அப்படின்னு நிறையா எழுதிட்டு, நான் உங்களுக்கு தான் ஐடியா கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அல்ல ஃபாதர் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, இப்போ இவர் நிறையா எழுதியிருப்பாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்க எழுத நான் படிச்சிருக்கேன். சரி, இப்படின்னு நிறையா எழுதிட்டு உன்னுடைய அன்பான அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டான். கீழே பின்குறிப்பு, அன்பே ஒருவேளை நீ என்னை திருமணம் செய்யக்கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னால் இந்த கடிதத்தை கிழித்து விடாதே, உன்னுடைய தங்கச்சியிடம் கொடு, அவளையும் நான் அன்பு செய்கிறேன். ஆக முன்னாடி சொன்ன அன்பு பலவளவில் எல்லாம் தான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த துயரம் அல்லது துன்பம், தியாகம் இல்லாத ஒரு அன்பத்தை இந்த உலகத்தை பார்க்கிறது. அதே போல் எந்த ஒரு உண்மையான வெற்றி, எந்த ஒரு உண்மையான ஒரு சாதனை, அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். குறுக்கு வழியில் வரக்கூடிய எதுவுமே நிலைத்து நிற்காது. அது நம்முடைய ஆன்மீகமாக இருக்கலாம், அல்லது அறிவாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், நல்ல பெயராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மையான வெற்றிக்கு, உண்மையான சாதனைக்கு அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். அந்த விலையை கொடுக்காமல் குறுக்கு வழியில் வரக்கூடிய எதுவுமே நிலைத்து நிற்காது. அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், ஒரு பதவியாக இருக்கலாம், அல்லது மக்களால் பாராட்டக்கூடிய அந்த பாராட்டம் இருக்கலாம். இந்த குறுக்கு வழியில் வருவது என்று சொன்னால் அது நிலைத்து நிற்காது. ஒரு சமயம் ஒரு 4 இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வாழ்க்கையில் விரக்தியோட சோகத்தோடு போயிட்டுருக்காங்க. காட்டு பகுதியில் போகும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய புதையல், ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் கிடச்சிருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே விலை உயர்ந்த வைர கற்கள், நகைகள்லாம் இருக்குது. ஆகா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகுது, இதை வச்சு நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க 4 பேரும். எதுப்பற ஒரு முனிவர் வரார். அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம், இதை வச்சு என்ன செய்யலான்ட்டு. அவர்கிட்ட கேட்குறாங்க, இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இதை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஐடியா சொல்லுங்கள். அப்போ அந்த முனிவர் கேட்குறாரு, இந்த புதையல், இந்த சொத்து உங்களுடையதான், எங்களுடையது கிடையாது. இதற்காக நீங்கள் உழைத்தீர்களா? இல்லை, நாங்கள் உழைக்கல, அங்கே கடந்துச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் அங்கேயே கொண்டு போய் போட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வழியில் போங்க. இந்த நீங்கள் உழைக்காமல் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பெட்டி, இந்த செல்வம் உங்களுக்கு உதவாது, இன்னும் சொல்லப்போனால் உங்களை கொன்று போட்டு விடும் அப்படின்னு சொன்னார். இவருடைய ஆச்சரியம், என்னடா இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு கொன்று போடுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இவர் ஏதோ திட்டம் போகிறாரு. நம்ம அங்கே போய் போட்டோம்னா இவர் போய் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு, சரி ரொம்ப நன்றின்னு சொல்லி போயிட்டாங்க. அது கொண்டு போகும்போது இவங்களுக்கு பசி வந்துடுச்சு. அப்போ இப்போ நம்ம கிராமத்துக்குள்ளே போனால் பகல் எல்லாம் பார்ப்பாங்க, நைட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்குறாங்க. 2 பேர்த்த நீ ஊருக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. மீதி 2 பேர் அந்த பெட்டி வச்சுட்ருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போட்டோம்னா இந்த பெட்டியை 2ஆக போட்டு அந்த சொத்தெல்லாம் நம்ம 2 பேர் எடுத்துக்கலாம், அவங்க வந்தாங்கன்னா 4 பங்காக போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கொண்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை வச்சுட்டு பெரிய பாறாங்களை எடுத்துகிட்டு அந்த மரத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேர் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அங்கேருந்து வரும்போதே அவங்க தலையில் போட்டு அவங்கள கொன்றாங்க. கீழே பார்த்தா அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அதை உறுதிப்படுத்திட்டு அவசரமாக போய் பசியில் அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேர் செத்து போகிறாங்க. ஏன்? அந்த ஊருக்குள்ளே போன 2 பேர் என்ன நினச்சாங்க,
அந்த 2 பேர்த்த கொண்டு போட்டோம்னா அந்த பெட்டியில் உள்ள சொத்தெல்லாம் நம்ம 2 பேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு மீதி உள்ள சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொண்டு வந்துட்டாங்க. அது தெரியாமல் நம்ம ஆளுங்க போய் சாப்பிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஆக அந்த பெட்டி அவங்கள பார்த்து சிரிக்குது. அந்த முனிவர் சொன்னது உண்மையாயிடுச்சு. நீங்கள் உழைக்காத இந்த செல்வம் உங்களுக்கு உதவாது, அது மட்டுமல்ல உங்களை கொன்று போட்டு விடும். எவ்வளோ சரியா, இந்த 2 பேர் அவங்களுக்கு கொல்ல, அவங்க 2 பேர் இவங்க 2 பேர் கொல்ல. அதுதான் எந்த ஒரு உண்மையான வெற்றிக்கும் அதற்கான விலை நாம் கொடுத்தாக வேண்டும். No genuine sacrifice or suffering will never go unnoticed or ignored by God. அன்பார்ந்தவர்கள், நாம் செய்யக்கூடிய தியாகம் அல்லது நாம் மேற்கொள்ளக்கூடிய உண்மையான அந்த துன்பத்தை ஒருவேளை நம்முடைய குடும்பத்தினர் உணராமல் இருக்கலாம், அதை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாமல் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், அதற்கான பாராட்டையோ அதற்கான விலையையோ நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நம்முடைய உண்மையான தியாகம், உண்மையான துயரம் என்றுமே வீண் போகாது. ஏனெனில் கடவுள் நாம் படக்கூடிய உண்மையான தாகத்திற்கு அந்த தியாகத்தை அவருக்கு அதற்கான நிறைய பலனை அவர் கொடுப்பார். உலகம் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதற்கு இயேசுடைய மரணமே ஒரு பெரிய உதாரணமாக அமைகிறது. இயேசுடைய சிலுவையில் அந்த 4 எழுத்துக்களை பார்க்குறோம் இல்லையா? அந்த 4 எழுத்துக்கள் ஐஎன்ஆர்ஐ, அடுத்ததுப்பா அந்த ஐஎன்ஆர்ஐ என்ன அர்த்தம்? அதுக்கு ஐஎன்ஆர்ஐ இயேசுஸ் நசரேஸ் ரெக்ஸ் யூதேரும் என்ற அந்த லத்தீன் சொற்றருடைய முதல் 4 எழுத்துக்களால் ஐஎன்ஆர்ஐ. அது ஆங்கிலத்தில் ஜீசஸ் ஆஃப் நசரத், கிங் ஆஃப் ஜூஸ். நசரேனாகிய இயேசு யூதருடைய அரசன். அதான் அந்த பொருள்படி அதை எழுதியிருக்கிறான். ஒரு தான் நான் கேட்டிசன் கிளாஸில் ஒரு பாயிண்ட்டு கேட்டேன், ஐஎன்ஆர்ஐ என்ன அப்படின்னா, அவன் இட்லி, நாஷ்டா, ரொட்டி, இடியாப்பம் அப்படின்னு. அப்போ தான் தெரியுது அவன் சாப்பிடாம வந்திருக்கான். அந்த ஐஎன்ஆர்ஐலாம் அவன் சாப்பாட்டை தான் பார்க்குறான் அப்படி. அந்த ஐஎன்ஆர்ஐ இதான் அர்த்தம். அதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம். இயேசு சிலுவையில் அறைந்து தொங்கும்போது அந்த ஐசோலேட்டட், நேம்லெஸ் ஆர் ரிஜெக்டட், இன்சல்டட். அவர் தனிமையாக, கைவிடப்பட்டவராக, ஒரு விலாசமற்றவராக, மக்களால் மறுக்கப்பட்டவராக, எல்லோராலும் புண்படுத்தப்பட்டவராக அவர் இயேசு தொங்குகிறார். ஆனால் அவருடைய தியாகம், அவருடைய துயரம் கடவுளுடைய பார்வையில், தந்தையுடைய பார்வையில் வீண் போகவில்லை. அதே ஐஎன்ஆரை 3 நாட்களில் அவர் உயிர்த்த பிறகு எப்படி மாறுகிறது? இம்மார்டல், நெசசரி, ரேடியன்ட், இன்டிஸ்பென்சிபிள். இம்மார்டல், இவ்வாறாக உயிர்த்த இயேசு இனிமேல் மறிக்கவே மாட்டார். அவர் எப்போதும் வாழக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எப்போதும் ஒளிமயமான கடவுளாக, அவர் தவிர்க்கப்பட முடியாத கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பம், துயரம் இவை அனைத்துமே எந்த நோக்கத்திற்காக நாம் மேற்கொள்கின்றோமோ அந்த நோக்கம் நன்றதாக இருந்ததுன்னு சொன்னால் கடவுள் அதை மறக்க மாட்டார். பொதுவாக இந்த கிராஸ், குரூசிஃபிக்ஸ், இந்த 2க்கு என்ன வித்தியாசம்? சிலுவைக்கும் பாடுபட்ட சுருவத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சிலுவையில் இயேசுடைய உருவம் இல்லாதது அந்த சிலுவை. அந்த இயேசுடைய உருவம் இருந்துச்சுன்னா அது குரூசிஃபிக்ஸ். ஆனால் தமிழில் நம்ம பொதுவாக 2 வார்த்தையும் சொல்லுவோம், சிலுவை. இயேசு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த சிலுவை தான் சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கிராஸ் என்பது வெறும் அந்த பலகை தான், குறுக்கு பலகை, அந்த நீண்ட பலகை. அதில் இயேசு இருந்ததுன்னா அது குரூசிஃபிக்ஸாக மாறுகிறது, பாடுபட்ட சுருவமாக. அந்த பாடுபட்ட சுருவத்தை பல சமயங்களில் அதை பின்னாடியே தான் நம்ம பார்க்குறோம், வெறும் மரப்பலகையை தான் பார்க்குறோம். அதை மெதுவாக திருப்பினா அங்கே இயேசு இருக்கிறார். அந்த இயேசு தான் அந்த சிலுவைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதை நான் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவை இல்லாத இயேசு சாத்தியம் கிடையாது. ஏனெனில் இயேசு அன்பே உருவானவர். அதே போல் இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதில்லை. யாருக்கு அந்த துன்பம் வேணும்? வேறு அந்த மரப்பலகை யாருக்கு வேணும்? இயேசு இருக்கிறதுனால தான் அந்த சிலுவை பாடுபட்ட சுருவமாக மாறுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய தியாகங்கள் இதெல்லாம் வாழ்க்கையின் யதார்த்தம். ஆனால் இவற்றையெல்லாம் எதற்காக நாம் மேற்கொள்வோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது இறைவனுடைய பார்வையில் நிச்சயமாக மறக்கப்பட மாட்டாது. அதற்கான விலையை, அதற்கான சன்மானத்தை, அதற்கான பாராட்டை அவர் கொடுப்பார் என்ற தைரியத்தோடு நாம் இறைவனுடைய சாட்சிகளாக வாழ முயற்சி செய்வோம். அந்த முயற்சியை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.